Hello viewers, welcome to Mass Tutor. Exercise 2.8 third sum. Find the first term of the GP whose common ratio 5 and whose sum to first 6 terms is 46,872. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஃப் ஜிபி வந்து கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் ரேஷியோ 5 கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் காமன் ரேஷியோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹூஸ் சம் டு ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் இஸ் sum to first 6 terms என்னது S6 கரெக்டா. S என்ன sum to n terms அர்த்தம், first n terms அர்த்தம். S6 அப்படின்னா sum to first 6 terms. இதோட ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க 46,872. இந்த ரெண்டு க்ளூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 2 க்ளூ யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஜிபி, ஃபர்ஸ்ட் டேர்ம்னா என்னது ஏவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, sum to n termsக்கான ஃபார்முலா என்ன? sum to n terms Sn is equal to ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஆரோட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்தால் ஒரு வேல்யூ கிடைக்கும், கிரேட்டர் தென் 1 இருந்தால் ஒரு வேல்யூ கிடைக்கும். இங்கே ஆரோட வேல்யூ 5ங்கிறது 1 விட கிரேட்டராக இருக்கா ஸ்மாலாக இருக்கா? கிரேட்டர் தான் இருக்குது. ஸோ ஆர் வந்து கிரேட்டர் தென் 1. அப்போ ஆர் கிரேட்டர் தென் 1 என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? A இன்ட்டு r⁻n -1/r -1 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா ஆரோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க. 5 வந்து 1 விட கிரேட்டராக இருக்குது. அதனால் இந்த ஃபார்முலா தான் சூஸ் பண்ணணும். S6 இல்லையா? அப்போ என்னுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 6 வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஆருக்கு 5ஐயும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இதில் என்ன கிடைக்கும்? எஸ்ஸு என்னுக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா A இன்ட்டு r⁻n, ஆரோட வேல்யூ 5, ஸோ 5/n, என்னோட வேல்யூ 6 -1 டிவைடட் பை r -1, ஆரோட வேல்யூ என்னது 5, இப்போ 5 - 1. ஓகேங்களா? ஆனால் S6ஓட வேல்யூ ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, சம்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த S6ஓட வேல்யூவை இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 46,872 is equal to A இன்ட்டு 5/6 -1 டிவைடட் பை 5 -1ஓட வேல்யூ என்னது 4. அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, இது அப்படியே வச்சுக்கோம். இப்போது 5/6ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 5/6 என்ன பண்ணணும்? 5 வந்து 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? ஓகே, இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணும். 5 × 5 × 5 × 5 × 5. இந்த 3 5 மல்டிப்ளை பண்ணால் 125. அகெயின் இந்த 3 5 மல்டிப்ளை பண்ணால் 125. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 125 × 125 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15625 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? 125 × 125 15,625. அது அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு 15,625 -1 divided by 4, LHSல 46,872 -1 பண்ணலாமா? அப்போ என்ன கிடைக்கும்? 46,872 is equal to A இன்ட்டு -1 பண்ண என்ன கிடைக்கும்? 15,624 divided by 4 அப்படின்னு கிடைக்கும். இந்த 4ஆல் கேன்சல் பண்ண முடியும். பண்ணிடலாமா? 1 4 is 4. இதில் எத்தனை 4 இருக்கும்? 3 4s are 12, பேலன்ஸ் 3 இருக்கும், 36 ஆயிரும். 9 4s are 36, பேலன்ஸ் எதுவுமே இருக்காது. அடுத்த டிஜிட் இருக்கணும் 2 வந்து 4ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 0 போட்டுக்கோங்க. 2 டிஜிட் தான் 24, அப்போ 6 4s are 24. ஸோ we get 46,872 is equal to A இன்ட்டு 3,906 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதில் வந்து ஏவோட வேல்யூ நமக்கு வேணும். அப்போ ஏவை மட்டும் வச்சுட்டு 3906 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகும்? டிவைட் ஆயிருமா? அப்போ என்ன கிடைக்கும்? 46,872 டிவைடட் பை 3,906 இஸ் ஈக்குவல் டு ஏ. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இது பார்க்குறதுக்கு பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க. டிவைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நார்மலாக நம்ம டிவிஷன் எப்படி பண்ணுவோமோ அதே டிவிஷன்லேயே பண்ணாவே ஈஸியாக நமக்கு என்ன பண்ணிடலாம், ஆன்சர் வந்து பண்ணிட முடியும். ஓகேங்களா? நான் டிவைட் பண்ணுறேன் பாருங்கள். 46,872 எதால் டிவைட் பண்ணுறோம்? 3,906 டிவைட் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாருங்களேன். இதில் 4 டிஜிட் இருக்குது. அப்போ இதில் 4 டிஜிட் எடுங்க. 4,687. 4,687ல் எவ்வளோ 3,900 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் வரும் இல்லையா? அப்போ 1 டைம் போட்டோன்னா 3,906 மைனஸ் பண்ணுங்கள். 7 - 6 1, 8 - 0 8, 6 - 9 பண்ண முடியாது. அப்போ இங்கே பாராங்கன்னா 3 ஆயிரும், இல்லை 16 ஆயிரும். 16 - 9 அப்போ என்ன ஆயிரும்? 7 கிடைக்குமா? ஓகே,
அடுத்து ஒரு டிஜிட் டவுன் பண்ணுங்கள் 2 3 - 3 0 அதனால் ரைட் பண்ணல ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12, அப்போ 12. 39 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 78, அப்போ 2 டைம்ஸ் கண்டிப்பாக வரும். மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 2 6 are 12, பேலன்ஸ் 1, 2 × 0 0, 0 + 1 1, 2 9s are 18, பேலன்ஸ் 1, 2 3s are 6, 6 + 1 7 வந்துருச்சா. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 12 வருமா. ஸோ எத்தனை டைம்ஸ் வருதுல 12 டைம்ஸ் வரும் சரிங்களா. 1 டைம், இது 12 டைம். ஸோ ஏவோட வேல்யூ என்னது 12 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டேர்ம் A is equal to 12. That's all.